ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் ஃபிஷ் வீடியோ போட்டிருந்தேங்க. ஆக்சுவலாக உங்கள் மேலே ரொம்ப 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 வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டது என்னன்னா, ரெண்டு விதமான டவுட் கேட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ப்ரோ என்கிட்ட செட்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ. இன்னொருத்திங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்கிட்ட மீன் வளரவே மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கிற டவுட் எல்லாருமே கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தண்ணி ஃபுட்டு தாங்க. இந்த தண்ணி ஃபுட்டு செட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. தண்ணி வந்து எந்த தண்ணி யூஸ் பண்ணுறது, ஸோ அது எல்லாருக்கும் விதமான டவுட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு நம்ம சொல்கிற பார்ட்ஸ் என்னென்னா, இந்த நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி ஆற்று தண்ணின்னு சொல்கிறது. அந்த தண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ப்ரோ எங்கள் வீட்டில் சாருக்கு அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னா, அப்படி இருந்தாலுமே வந்து தயவு அந்த தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. என்ன ரீசன் சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் குளோரின் பவுடர் போடுவாங்க. இப்போ வந்து குளோரின் கேஸ் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைடில் கேஸ் தான் அடிக்கிறாங்க, இல்லை உங்கள் ஊர் சைடு பவுடர் போடுறாங்கன்னு தெரியல. ஸோ அது எல்லா ஊர்லேயும் அது கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நம்ம குடிக்கிறதுக்கு எதுவாக வரும்போது அந்த தண்ணி கம்பல்சரி அப்படி தான் வரும். குளோரின் பவுடரோ இல்லை குளோரின் கேஸ் அடிச்சதோ கண்டிப்பாக வரும். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரின் வந்து மீனுக்கு ரொம்ப ஆபத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து எல்லாத்துக்கும் தெரியுது. பட் நம்ம ஜென்ரேஷன், அதாவது புதுசாக அந்த மீனுக்குள்ளே வரவங்க, இல்லை நல்லா படித்தவங்களே இருக்கட்டும், இல்லை சின்ன பசங்களாகட்டும், எல்லாருமே அந்த தப்பு பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப மீனுக்கு வீக்குங்க. ஓகேங்களா? அந்த தண்ணி விட்டிங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே அவுட் ஆயிரும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் எல்லா மீனும் செத்துரும். ஸோ தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து சரி ப்ரோ, நான் வந்து நல்ல தண்ணி, அதாவது நல்ல தண்ணி யூஸ் பண்ணல, போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி, எங்கள் வீட்டில் போர் வாட்டர் தான் ப்ரோ, மீன் செட்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேங்க. ஸோ தண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டு, நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் போர் இருக்குங்க, தொட்டி இருக்குது. அந்த தொட்டிலேருந்து இந்த ட்ரம்முக்கு தண்ணி ஏற்றுவோம். அந்த தண்ணியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லா இதுக்கும் போகும். இந்த தண்ணி வந்து டேரெக்டாக நான் வந்து கீழே ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ண தண்ணி இருக்குது. அது போர் போட்டால் இப்படி இருந்தால் ஒரு 3 நாள் 4 நாள் எங்களுக்கு வரும். ஏன்னா 2000 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இருக்குன்னா 4 நாளுக்காச்சும் வரும். அந்த 4 நாள் ஸ்டோர் ஆகி தான் மேலேயே வரும். பட் நான் அப்படி இருந்துமே என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இங்கே மேலே வர தண்ணி என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு குண்டாலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த குண்டாலில் பிடிச்சி வச்சுட்டு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஆன தண்ணி, அதாவது இது ஆல்ரெடி 4 நாள் ஸ்டோர் ஆன தண்ணி தான். இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் இங்கே ஸ்டோரு. ஸோ அப்படிங்கிறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணி நான் வருதுன்னா 10 நாள் இல்லாமல் வராது. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன பண்ணுவோன்னா, அந்த 10 நாள் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் நாங்கள், ஒரு டப்பாவில் இந்த மாதிரி பாசம் கம்பல்சரி எல்லா டப்பாலையும் பிடிச்சிருங்க. இந்த மாதிரி பாசம் பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டப்பாலையும் மேக்ஸிமம் பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. இது வந்து பாசம் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசம் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தூக்குனாலாம் பாசமாக தெரியாதுங்க. இந்த சைடில் பாசம் பிடிக்கும், அதாவது தொட்டிங்கன்னா பாசம் பிடிக்கும். இந்த பாசத்தை இப்படி சுரண்டி விட்டு, ஸோ அதுக்கப்புறம் நல்லா அப்படி தண்ணியை நல்லா கலக்கிட்டுங்க. அதாவது இந்த பாசத்தை நல்லா அப்படி எடுத்து விட்டு நல்லா அந்த தண்ணி கலக்கி விட்டு, இந்த தண்ணி என்ன பண்ணுவோன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து ஊற்றி விட்றேன். ஸோ அப்படி ஊற்றி விடும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே நல்லா வேகமாக ஃபார்ம் ஆகுங்க. நீங்கள் நார்மலாக ஃபார்ம் ஆகிறதோட வேகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி வேகமாக ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுவோன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து மீனுக்கு யூஸ் பண்ணுவேன், தொட்டிக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு இதை தண்ணியை நம்ம மாற்றுறோம்னா ஃபுல்லாக மாற்ற மாட்டேங்க. ஸோ இதுதான் மெயின். ஆக்சுவலாக என்னால் பேச முடியல, பட் இருந்தாலும் நான் கிளாரிட்டியாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நான் தண்ணி சேஞ்ச் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தண்ணி மாற்றுறேன். 4 நாளே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ தண்ணி ட்ரையாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டாப்அப் பண்ணணும். நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா தண்ணி இவ்வளோ மோசமாக மெயின்டைன் பண்ணுறேன், கொடுமை பண்ணுறான்டா மீனை போட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து கொடுமையெல்லாம் இல்லைங்க. இதில் தான் மீன் சூப்பராக இருக்குது. நீங்கள் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் நல்லா தண்ணி தெளிவாக வச்சுருந்தா கூட இங்கே பாருங்கள், இதில் விட்டுருந்தா கூட மீன் பிரீட் ஆகாது. பட் இதில் பாருங்கள் தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்கா, பட் தண்ணி எவ்வளோ இதாக இருக்கா, குட்டி பாருங்கள். கண்டிப்பாக குட்டி போட்டு ஒரு 4 நாளுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பேரண்ட் இல்லைங்க, இதெல்லாம் சின்னது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பேரண்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நார்மலாக இருக்கிறதோட இங்கே பாருங்கள் பெருசு இருக்குது, சின்னதாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே தண்ணி தொட்டாவே இதாக தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு மீன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுட்டே நான் போடாட்டிவேன், தண்ணி மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னா கம்பல்சரி நான் ஃபுட்டே போடாமல் மீன் வளர்க்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதுக்குள்ளே நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகி நல்லா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன அந்த மொயினா மாதிரி சின்ன பூச்சியாக அதுவே ஃபார்ம் ஆகிக்கும். அப்படிங்கிறப்ப மீனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் இந்த ரைஸ் ஃபிஷ்லேயும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தண்ணி மாற்றி எப்படி பார்த்தாலும் 4 மாதமாச்சும் இருக்கும்.
3 மாதம் இருக்கும் பாருங்கள். ஸோ தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேன்னு ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். சரிடா இது தண்ணியை மாற்றணும் எப்பட்றா மீன் சாகாதாடா, என்னடா நீ பாடு தண்ணி மாற்றவே வேணாங்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேர் அப்படி சொல்கிறது உண்டு. தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிறதாங்க. தண்ணி வந்து ட்ரை ஆகும், வெயில் காலத்தில் நல்லா வேகமாக ட்ரை ஆகும். இதே நார்மல் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்பல்சரி ட்ரை ஆகும். தண்ணி வந்து டாப் அப் பண்ணிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. சரிடா சரி நீ இது டப்பாவில் வளர்க்கறத சொல்கிற, டேங்க்கில் வளர்க்கலாமாடா இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேங்க்கில் ஆக்சுவலாக கப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பிலாம் ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப டேங்க்லேயும் போடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் டேங்க் செட்டப்பு ஸோ அந்த மாதிரி பண்ணுற போது மட்டும் மீன் இந்த கப்பீஸ் வளர்த்துங்க. சும்மா ஆர்டினரியாக மோட்டர் வச்சு வளர்க்குறோம் ப்ரோ அப்படிலாம் இதை விட்டுருங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசம் இந்த பிளான்ட்டு ஸோ அதோட இந்த மீன் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த அழகான தண்ணி ஸோ அந்த அழுக்கு இல்லாமல் தண்ணி அதெல்லாம் விட்டிங்கன்னா மேக்ஸிமம் மீன் நல்லா உயிரோடு வாழாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது குட்டையில் வாழ்கிற மீனுங்க. பொதுவாகவே இந்த மீனுங்களை குட்டையில் வாழ்கிற மீன் சொல்லுவோம். அதாவது ஒரு ஓடையோ இல்லை ஆறோ இருக்குன்னா அந்த ஆத்தோரமாக ஒரு சைடு குட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வாழ்கிற மீனுங்க இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா சூப்பரான தண்ணியில் விட்டு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வீடியோ சொல்லுவேன். இதெல்லாம் பாருங்கள். ஸோ ரொம்ப எவ்வளோ தண்ணியாக உங்களுக்கு தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குட்டி இருக்கும் பாருங்கள். ஸோ எவ்வளோ குட்டி பாருங்கள். இதை நான் சொன்னாலுமே நிறையா பேர் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறோம். இது எனக்குன்ட்டு இல்லைங்க, ஆக்சுவலாக நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் விட்டால் எனக்குமே மீன்ஸ் ஆகும், ஓகேங்களா? இது வந்து இயற்கை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஸோ இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, இப்போ நான் ஒன்று சொல்லுவேங்க, ஆக்சுவலாக அது வந்து ரியாலிட்டியில் நிறைய பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்குறோம்னா ஸோ அவர் சொல்கிறத பண்ணுறத மாதிரி இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இதை காசு ரொம்ப செலவு பண்ணாதீங்க, இது நல்லா சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதையும் கேட்க மாட்டேங்க. மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு அதை அவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சொன்னாருங்க மீனுக்கு. நானுமே வந்து இது வந்து எனக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லைங்க, 2-3 பேர் நடந்திருக்கு. ஒயிட் ஸ்பாட் வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆக்சுவலாக அந்த மே மாதம் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் சொன்னாங்க, ப்ரோ அதுக்கு வந்து மேபி சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுங்க ப்ரோ, சரியாயிரும், நார்மல் ஸ்டேஜ் தானே சரியாயிரும் அப்படின்னு. ஓகே ப்ரோ நான் செஞ்சிடறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சாங்க. திருப்பி எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் அடிக்கிறாங்க, ப்ரோ இது மாதிரி எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ, மீன் வீக்காக இருக்குது ப்ரோ அப்படின்னாங்க. ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுங்க அப்படின்னா அது ஒரு சம்மந்தமே இல்லாத கலரில் இருந்துச்சு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க ப்ரோ, முந்தானத்து சுடுதண்ணி ஊற்ற சொன்னேன், ஊற்றி இருந்தால் சரியாக இருக்குமே ப்ரோ அப்படின்னா. இல்லை ப்ரோ உங்கள்கிட்ட கேட்டு இன்னொருத்தட்ட கேட்டேன், அவர் ஒரு மெடிசன் சஜஷன் பண்ணார், அந்த மெடிசன் வாங்கினேன், அவர்கிட்ட தான் வாங்கினேன், கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா அந்த மெடிசன் ப்ரோ, அது வாங்கினேன், அது ஊற்றுனேன், இருந்தாலும் மீன் கேட்கல ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு. ப்ரோ நான் தான் சொன்னல ப்ரோ, இது வந்து ஒயிட் ஸ்பாட்டு சிம்பிள் டிசீஸு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசனே ஊற்றணுன்ட்டு இல்லை, நீங்கள் சுடுதண்ணி அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்திருக்கு, சுடுதண்ணி ஊற்றினாவே சரியாயிரும் ப்ரோ. ஹீட்ரு இல்லை, சரி ஹீட்ரு இருந்தால் கூட ஹீட்ரு டேங்கில் போட்டு விட்ருங்க, அப்படியே ஹீட்ரே கூட இல்லை, சரி ப்ரோ இந்த வெயில் காலத்துக்கு வாங்க வேணாம், ஏன்னா சுடுதண்ணி ஊற்றிடுங்க ப்ரோ சரியாயிரும்னா. ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்க, ஏன்னா சுடுதண்ணி காய வச்சு ஊற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும் அப்படின்னா. இல்லை ப்ரோ எனக்கு மெடிசன் ஊற்றினா சரியாகணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ப்ரோ, நீங்கள் எதுவுமே சொல்லலை, மெடிசனே எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்கன்னா செம்ம இதாகிடுச்சு. என்னடா நம்ம காசு செலவு பண்ணாமல், அதாவது என்னன்னா காசு ஒரு மேட்டர் இல்லைங்க, நம்ம ஒரு இது சொல்கிறோம், இது பண்ணுனா சரியாயிருங்க, அது பண்ணுனா மீனுக்கு சரியாயிரும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனே ஊற்ற வேண்டிய டிசீஸே இல்லை. ஒயிட் ஸ்பாட் வந்து சுடுதண்ணி, அதாவது அந்த குளிர் டைமில் தான், அதாவது குளிர் காலத்தில் மேக்ஸிமம் வரும். இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது அந்த கிளைமேட் மாறும்போது கண்டிப்பாக அந்த ஒயிட் ஸ்பாட் வரும். அதுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றினா மேக்ஸிமம் சரியாயிருங்க. இதை வந்து கேட்காம அந்த மெடிசன் வந்து சம்மந்தமே இல்லாத மெடிசனு, அது ஒரு மெடிசன் சொல்லிட்டு அந்த மெடிசன் கொடுத்து, ஸோ அது வந்து நான் வாங்கினது கூட தப்பு சொல்லிங்க, அது வந்து மக்களோட மனசில் பதிவு வச்சிட்டாங்க. அதாவது காசு போட்டு நீங்கள் அவ்வளோ காசு போட்டு அந்த மெடிசன் ஊற்றினா தான் சரியாகும், நீங்கள் சும்மாலாம் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை பதிவு வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவங்களும் செஞ்சாங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், ப்ரோ நீங்கள் மேலே சொன்னதை நான் செஞ்சுருக்கணும் ஸ்டார்டிங்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். ப்ரோ நீங்கன்ட்டு இல்லை ப்ரோ, பொதுவாகவே எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம ஒன்று இப்போ குளோரின் வாட்டர்னால தான் செத்துருச்சுன்னா அந்த தண்ணி சொல்லுவோம், அது தண்ணி தயவு செஞ்சு ஊற்றாதீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக அந்த தண்ணீர் வேறு மீன்லாம் அந்த மீன் நல்லா இருக்கு ப்ரோ, அந்த தண்ணி ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்டே சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, ப்ரோ நான் அமௌண்ட் நிறைய வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு மீனே செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பான மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அமௌண்ட்டுக்கோசம் சொல்லுங்க, யார்ட்டையாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமௌண்ட்லாம் முக்கியம் இல்லைங்க, நீங்கள் எப்படி வளர்த்துறீங்க அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் இப்படி கண்டிப்பாக மாறும், இப்போ கிளைமேட் மாறும்போது நம்ம தண்ணி மாற்றக்கூடாது, ஸோ அப்படிலாம் வந்து உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள், மேக்ஸிமம் எந்த மீனுமே ஆகாது. அதே மாதிரி உங்களுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தான் கேதர் பண்ணணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்
நான் ஒன்று சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா தான் கண்டிப்பாக அது நடக்கும். நம்ம ஒன்று சொல்லும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 50% எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்டைல் போகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அரைச்சி ஊற்றுறாங்க, பூண்டு அரைச்சி ஊற்றுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்னெயில் வந்து பாதிப்பு வருதாமாங்க. இந்த ஸ்னெயிலால் என்ன பண்ணியிருக்காருன்னா வெங்காயம் இடித்து உள்ளே போட்டிருக்காரு, தண்ணி ஸ்மெல் அடித்து மீன்லாம் செத்து போயிடுச்சு. இந்த போன வாரம் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த ஸ்னெயில் வந்து இயற்கையாக வர ஸ்னெயில் தான், ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணும்போதுன்னா ஃபுட்டு போடும்போது ஸோ இப்படி கையில் எடுத்து ஸோ இப்படி கீழே போட்டிங்கன்னா அது வந்து அடுத்த நாள் வந்து கூட்டி பெருக்கும்போது அது ஒன்றுமே அதை வந்து நீங்கள் அள்ளி கீழே போட்டலாம். இல்லை ப்ரோ நான் இதுக்கோசரம் எனக்கு வந்து மெடிசன் சொல்லுங்கள், ஸோ இதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க. ஸோ நிறைய பேர் அந்த அசிஸ்டன்ட் ஸ்டைல் போடுங்க, ஸ்னெயில் வராதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், அசிஸ்டன்ட் ஸ்டைல்லாம் போட்டால் வராமல் இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா தடுக்கும். நான் தடுக்காதுன்னு சொல்ல, மிஞ்சி போனால் ஒரு ஸ்னெயிலை சாப்பிடுவோம் அந்த ஸ்னெயிலு. ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னெயில் போடுங்க, சுத்தமாக உங்களுக்கு ஸ்னெயிலே வராது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அது போட்டாலுமே வரும், ஓகேங்களா. அது வந்து சும்மா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட்டாக ஒரு ஸ்னெயில் சாப்பிடும். ஸோ அதுக்குன்னு அதை வாங்கி ஃபுல்லாக போடுங்க, ஸ்னெயிலே வராது அப்படிலாம் சொன்னோம்னா அது தப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் மருந்து வாங்கி ஊற்றுறேன், ஸோ ப்ரோ நீங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு யாரையுமே கேட்காதீங்க. ஆக்சுவலாக ஆல்டர்னேட்டிவ் இது கேளுங்க, அது சொல்யூஷன் கேளுங்க. ஸோ அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது ரீசனபுளாக இருந்தால் வாங்கி பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு நோய் வந்துருச்சா, ஓகே இதை பண்ணாமல் இருக்கலாம்டா, இது நம்ம எப்படி வருதுடா, எதனால் வருதுன்னு தெரியலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் கேதர் பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று பிரச்சனை ஆகிடுச்சுன்னா உடனே ப்ரோ அதுக்கு சாஸ் எவ்வளோ சொல்லுங்க ப்ரோ, நான் உடனே வந்து சரி பண்ணணும் ப்ரோ. ஸோ அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா தப்பான மெடிசன் வாங்கி ஊற்றுறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா. அதாவது இயற்கையாக வர்றது கண்டிப்பாக நடக்கும். இப்போ குட்டி போடணுன்னா இந்த மருந்து வாங்கி ஊற்றுனா குட்டி உடனே போடுமா ப்ரோ, ஸோ அப்படிலாம் கேட்காதீங்க. அதாவது குட்டி போடணுன்னா 18 நாளைக்கு ஒருக்கா மீன் குட்டி போடணும்னா 18 நாளைக்கு ஒருக்கா கம்பல்சரி குட்டி போடும். அதே மாதிரி பிறப்புலேருந்து இறப்புன்னு ஒன்று காமனாக இருக்குன்னா இப்போ ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் உயிரோடு இருக்குன்னா 1.5 வருஷம் உயிரோடு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது, அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ இதை தான் சொல்லணுன்னு இருக்கேன். அதே மாதிரி கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க. ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும், நெகட்டிவ் வைப்பை கண்டிப்பாக அது எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக நடந்திருக்கு, பட் நான் அது எல்லாத்துலேயும் திரிங்கக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மீன் இறக்குதா, ஸோ அது ஏன் இறக்குது, எதனால் இறந்துச்சு, ஓகே நம்ம அடுத்த டைம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிக்கோங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எனக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் இருந்திருக்கு, அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ அதை தப்பாக சேர்ந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.